இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாவம் விட கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவாரு. சிவா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. வீட்டுல நடந்தத அவ்வளவு ஈஸியா உங்களால மறக்க முடியாதுன்னு எனக்கும் தெரியும். ஆனா நீங்க இப்படி இருக்கிறத பார்க்க எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. உங்களுக்கும் எனக்கும் இப்படி அவமானப்படுறது ஒன்னும் புதுசு இல்லையே. இத்தனை வருஷமா அதை மட்டும் தானே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் இப்போ நடந்தது என்னையே ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்ன பண்றது சிவா, எல்லாத்தையும் நம்ம தாங்கி தானே ஆகணும். நம்ம நினைச்ச விஷயம் நடக்கணும்ல. ஆனா நீங்க உங்களை அவமானப்படுத்தினவங்களை மட்டும் பார்க்காதீங்க, உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தவங்களையும் பாருங்க. அந்த சிச்சுவேஷன்ல உங்க அக்கா உங்களை விட்டு கொடுக்காம தானே பேசினாங்க. எல்லாத்தையும் தாண்டி உங்களை அவங்க அவமானப்படுத்தினப்போ நீங்க எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சீங்களோ அதே கஷ்டத்தை தானே உங்க அப்பாவும் அனுபவிச்சிருப்பாரு. கண்டிப்பா அவரும் இன்னும் நடந்ததுல இருந்து மீண்டு வந்திருக்க மாட்டாரு. உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக நான் இருக்கேன். ஆனா உங்க அப்பாவுக்கு ஆறுதல் சொல்ல அப்படி யாருமே இல்லையே சிவா. நடந்ததை மறந்துட்டு நீங்க நார்மலா இருக்கிறது தான் அவரு பார்க்கணும். அதுதான் அவருக்கான ஆறுதல். உங்களை யார் இப்படி அவமானப்படுத்தினாங்களோ அவங்களே ஒரு நாள் உங்களை கண்டிப்பா ஏத்துப்பாங்க. இதுவும் நான் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குதான். நான் இருக்கேன். ஐலி யாரு? அம்மாவை பாத்துக்கிற டாக்டர் தான் கூப்பிடுறாங்க. அட்டெண்ட் பண்ணு. ஹலோ அயலி, எங்க இருக்கீங்க? உடனே கிளம்பி வாங்க. என்னாச்சு டாக்டர்? ஏதாவது பிரச்சனையா? அயலி, அம்மா இப்போ நார்மல் ஆயிட்டாங்க. சீக்கிரம் கண் முழிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு எல்லா மெமரிஸும் ஞாபகம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால தான் சொல்றேன், நீங்க உடனே கிளம்பி இங்க வாங்க. சரிங்க டாக்டர், நான் உடனே வரேன். டாக்டர் என்ன சொன்னாங்க? அம்மாவோட உடம்புல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதான். கூடிய சீக்கிரம் அம்மா கண்ணு திறக்க போறாங்களாம். அம்மா கண்ணு முடிச்சிட்டா பழைய மெமரிஸ் வர சான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, நான் பாவையை விட்டுட்டு வந்துடுறேன். மேடம், என்ன ரெண்டு பேரும் இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? பைரவி, நீ பாவையை கிளாஸுக்கு கூட்டு போ. நாங்க ஒரு முக்கியமான வேலையை வெளியே போறோம். பாவை, நீங்க அக்கா கூட போங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். பாய். போலாம் வா. ஐலி, சரி வா.